வணக்கம் மக்களே. அதாவது வந்து நாட்டையே உழுக்கின ஒரு விஷயம் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இது வந்து யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியாத வந்து ஒரு சோகமான நிகழ்வு தான். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் நம்ம வந்து அது வந்து காவல்துறையுடைய மிஸ்டேக்கா இல்லை வந்து கட்சியினோட மிஸ்டேக்கா இல்லை வந்து தமிழ்நாடு அரசோட மிஸ்டேக்கான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை பிளேம் பண்ணுறதை விட்டுட்டு யார் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து அது பெரிய இழப்பு தான். அந்த இழப்பு வந்து நம்மளால திரும்பி கொண்டு வர முடியாது. ஸோ மேலும் அவங்களுக்கு வந்து மனத்துயரத்தை வந்து கொடுக்காம இதுதான் வந்து நம்ம சைடு இருந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்து வந்து ஒரு ஆறுதலா இருக்கும். நான் கடந்த சில வீடியோக்கள்லையுமே சொல்லியிருப்பேன், பாதுகாப்புன்றது நம்ம கையில தான் இருக்குது. ஒரு இடத்துல நம்ம கூடுறோம் அப்படின்றத வச்ச பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு அரசாங்கம் மட்டும்தான் கொடுக்கணுன்றது இல்லை, நம்மளுடைய சுய ஒழுக்கமும் சுய பாதுகாப்பும் நம்ம தான் வந்து அங்க பேணி வந்து பாதுகாத்துக்கணும். அப்புறமா வந்து எழுப்பு ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம அழுதோ இல்லை வந்து ஒருத்தங்களை வந்து குறை சொல்லி அதனால வந்து யாருக்கும் எந்த லாபமும் கிடைக்க போறதே கிடையாது. இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பேர் வந்து அரசியல் ஆதாயம் தேடிக்கிட்டு, சில பேர் வந்து இதுதான் வந்து நம்ம கிடைச்ச சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சியை வந்து பிளேம் பண்றதுக்கு அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. இது முற்றிலும் தவிர்த்துட்டு ஒரு மனிதமா மட்டும் பார்த்து அவங்களுக்கு வந்து கூட சப்போர்ட் பண்றதா வந்து பார்த்தீங்கன்னா என் சைடு இருந்து வந்து பார்த்தா உங்க எல்லாரும் கேட்க ரிக்வஸ்ட். ஸோ நல்ல விஷயத்த மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன முன்னெச்சரிக்கையா இருக்கணுமோ அதை வந்து நீங்க பாதுகாப்பா செயல்படுத்துங்க. மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். நன்றி.